Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. இன்றைக்கு சொல்லுகிறார், பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எங்களை அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் அதை வரவேற்கிறோம். முதல் நாளிலிருந்தே நாங்கள் இதை தான் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? பொதுக்குழுவை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம், கலந்தாலோசிப்போம், நல்ல முடிவு எடுப்போம். பொதுக்குழுவில் என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் இன்றைக்கும் இந்த நிலை, இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள், பேசுங்கள், முடிவெடுங்கள். ஆனால் இன்றைக்கு என்ன பத்திரிகைகள் மூலமாக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன சொல்லுகிறார்? நான் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், ஏதோ உயிர் மீது தவறில்லாதது போலவும் குறையில்லாதது போலவும் நாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். நாங்கள் தயார், முதல் அன்றையிலிருந்தே சொல்கிறோம், நாங்கள் தயார் 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 பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள், நாங்கள் வருகிறோம், எங்கள் கருத்தை சொல்லுகிறோம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாற்று கருத்தா இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களுடைய மாற்று கருத்தையும் சொல்கிறோம். எது நியாயமோ பொதுக்குழுவிலே பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பத்திரிகையின் வாயிலாக நான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் இருக்கிற கோடான கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்வது, நாம் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள், மாண்புமிகு அம்மாவுடைய பிள்ளைகள். நம்முடைய நோக்கம் மீண்டும் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும், வலிமையான ஒரு இயக்கமாக வர வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறோம், எல்லோரும் ஒருங்கிணைப்போம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள். ஆனால் என்ன நடக்கிறது? பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்றைக்கு சொல்கிறார், பேசலாம் என்று சொல்கிறார், பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு பக்கம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் கட்சியில் இருந்து அனைவரும் நீக்குகிறார். இதுவரை 31 மாவட்ட செயலாளர் பொதுவுகளை நீக்கியிருக்கிறார், விடுவித்திருக்கிறார். இன்னும் என்ன சொல்லுகிறார்? யாராவது கையெழுத்து போட மறுத்தால், அவர்கள் கேட்கிற மறுத்தால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும், அங்கே கையெழுத்திட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். இப்படி அச்சுறுத்தலே வச்சிருந்தால் ஒரு கட்சி எப்படி வளரும்? அன்பா பாசமாக அரவணைத்து செல்ல வேண்டும், தொண்டர்களையும் நிர்வாகிகளும் அரவணைத்து செல்ல வேண்டும், தட்டி கொடுத்து செல்ல வேண்டும், பாசத்தோடு செல்ல வேண்டும். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? உன் பதவி எடுக்கப்படும், நீ நீக்கப்படுவாய் என்று மிரட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். பார்த்தீர்களா? 37 பேர் பதவிகளை நீக்கியிருக்கிறோம். உங்கள் ஒன்றிய செயலாளர் பதவி எடுக்கப்படும், நகர செயலாளர் பதவி எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது நீக்கியது நடவடிக்கை முற்றிலுமாக சட்டத்துக்கு புறமானது. அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருக்கிறது என்ற பெயரில் நீக்கினாலும் அது செல்லாது. இன்று வரை இந்த நிமிடம் வரை நீக்கிய விடுவிக்கப்பட்ட பொறுப்புகளை செல்லாது. ஏன்னா ஒரு இயக்கத்தில் பிளவுபட்டால், கருத்து வேறுபாடு ஏற்படுகிற போது, பிளவு என்ற ஒரு நிலைமை வருகிற போது, என்றைக்கு அந்த கருத்து வேறுபாடு வருகிறதோ, என்றைக்கு அந்த பிளவு அதிகாரப்பூர்வமாக வருகிறதோ, அன்றைய தேதியில யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பில் இருக்கிறவர் தான் நீதிமன்றத்திற்கும் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். தேர்தல் ஆணையத்திலும் அபிடேவிட்ல
அவர்கள்தான் கையெழுத்திட வேண்டும். இப்போது 31 மாவட்ட செயலரை விடுவித்துவிட்டு 31 மாவட்ட செயலரை போட்டிருக்கிறார்களே, நாளை தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு வந்தால், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தால் நாங்கள் தான் கையெழுத்திட வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற யார் கையெழுத்திட்டாலும் செல்லாது, செல்லாது, செல்லாது. அது ஒரு செல்லாத நோட்டு. ஏனென்றால் அதற்கு உதாரணம் வேறு யாரையும் கேட்க வேண்டாம். இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பன்னீர்செல்வமும் தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் ஆணையத்திலே வழக்கு நடைபெற்ற போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் பெரும்பான்மை பொதுக்குழுப்பினர் யாருக்கு இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கப்பட்ட போது எந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது தெரியுமா? 5/12/2016 அம்மா இறந்த தேதி. ஆனால் பிப்ரவரி 17ஆம் தேதி தான், 17ஆம் ஆண்டு தான் கட்சியிலே அதிகாரப்பூர்வமாக சண்டை வருகிறது. ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். இவர் 500 பேரை நீக்குகிறார், அவர் 500 பேரை நீக்குகிறார். இவர் 500 பேரை நியமிக்கிறார், அவர் 500 பேரை நீக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. முந்தைய பொதுச் செயலாளர் உங்களுக்குள் ஏன் பிளவு ஏற்பட்டது? என்ன காரணம்? அதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா இறப்பு. அந்த இறந்த தேதியிலே 5/12/16 யார் மாவட்ட செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் நகர செயலாளர், யார் பேரூர் செயலாளர், யார் பொதுக்குழுப்பினர், யார் தலைமை கழக நிர்வாகிகளோ அவருடைய கையெழுத்து மட்டும்தான் செல்லும் என்று சொல்லி அவருடைய கையெழுத்தை பெற்றுக் கொடுத்து அதில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நிலைமை. இன்றைக்கு என்ன நிலைமை? 4ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. 5ஆம் தேதி இவர் திமுகவோடு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியே திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சாமி சொன்ன உடனே கருத்து வேறுபாடு வருகிறது. 2 குழுவாக பிரிகிறது. இது ஒன்று. ஆனால் அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே தற்காலிக சபாநாயகத்திலே நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர் என்று மனு கொடுக்கிறார். இங்கே திரு வேலுமணி அவர்கள் என்னை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு மனுவை கொடுக்கிறார். ஆக அதிமுகவிலே 2 குழுக்கள் மனு கொடுக்கிறது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க வருது? 5ஆம் தேதி, அதிகாரப்பூர்வமாக 11ஆம் தேதி. அன்றைக்கு யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் தான் தொடர்ந்து பதவிகளை நீடிப்பார்கள். ஆகவே நீங்கள் நீக்கியது செல்லாது, அமலுக்கு வராது. ஆகவே தமிழகத்தில் இருக்கிற ஒன்றிய நகர செயலாளருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அச்சுறுத்துவதோ மிரட்டுவதோ எதற்கும் உதவாது. நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக இருங்கள். உங்களுடைய பதவி, நீங்கள் தான் ஒன்றிய செயலாளர், நீங்கள் தான் நகர செயலாளர், நீங்கள் தான் பேரூர் செயலாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026.